ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் மறக்காமல் கண்டிப்பாக எல்லாம் பண்ண பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடி அண்ட் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் பேப்பர் வந்து இருக்கும். இதே மாதிரி ஒரு சில பேப்பர்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குறப்பவே பார்க்காம வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதை வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்த மாதிரியே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரலாம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு சில டைம் மறக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்க்காம உங்களுக்கு அப்படியே ஓவரலாக ரீகால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல மறக்குதோ அதை மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே வச்சு நீங்கள் பார்த்துட்டு ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே போய் மறந்துச்சு அப்படின்னா உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரீகால் பண்ணுறது ரிவைஸ் பண்ணுறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி யாரும் வந்து பயப்படாதீங்க. கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வரும். ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பண்ணி இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதனால் லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ எல்லா கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணுறப்போ அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படித்து நல்லா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கல அப்படின்னாலும் ஒரு கொஸ்டினை பாதியாக படிச்சிருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெசன்டேஷனில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கரெக்டாக வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ 11AB இருக்குன்னா இப்போ பி கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் இல்லாட்டி வந்து 5 பிரின்சிபல் இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டைப்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு டைப்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதை கரெக்ஷன் பண்ணப்போ அந்த டைப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் டைப்ஸ் படிக்கல இல்லை அந்த 5 பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் இந்த மாதிரி எல்லாம் படிக்கல அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிறத அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் எழுத முடியல அப்படின்னா அது கூட உங்களால் வந்து மார்க்ஸ் கொஞ்சமாச்சு எடுக்க முடியும். இந்த டைப்ஸ் பிரின்சிபல்லாம் பர்டிகுலராக அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே தப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பாருங்கள். சப்போஸ் ஒரு சில டைம் உங்களுக்கு அங்கே வச்சு என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரில அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் எப்பயுமே ஒரு கொஸ்டின் படிக்கிறப்போ ஒரு டெஃபனிஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 14th கொஸ்டின் என்னன்னு தெரில அப்படின்னா 4th யூனிட்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு உங்களால் எழுத முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஐடி அண்ட் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எல்டு மேப்பிங் சிஸ்டம்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. ஜிபிஎஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து அடிஷனலாக என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இந்த கொஸ்டின் முக்கியம்னா அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷனில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டெஃபனிஷன் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் பேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இனிக்கோ தெரியும். இந்த மாதிரி எக்ஸாமில் கரெக்டாக ஃபுல் ஹவர்ஸுமே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வேணால் முடிக்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சுட்டு சும்மா இருக்காதீங்க. முடிஞ்சாலும் வந்து பேப்பரை வந்து நிறையா கொண்டு போக பாருங்கள். ஆனால் கரெக்டாக ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து கொடுக்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். கொஸ்டினோட நம்பர் கரெக்டாக போட பாருங்கள். அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து முன்னாடியே முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் எழுதிருக்கீங்க எப்படி வந்து எழுதிருக்கீங்க கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிற ரீசெக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ரீசெக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் தப்புன்னு தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க. அது பண்ணுறது இப்போலாம் ஏதாச்சும் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியுமா பாருங்கள். அதாவது பக்கத்தில் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான ஆன்சரை கொடுத்துட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணாங்க தப்பாக இருக்குது. சப்போஸ் ஃபுல்லாகவே தப்பு மெயினான பாயிண்ட்டே தப்பு அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அவங்களே தப்பு போட்டுருவாங்க அப்படின்னா மட்டும் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு புதுசாக எழுத பாருங்கள். மெஜாரிட்டி 2 மார்க்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதோட பிக் கொஸ்டினில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பிக் கொஸ்டினில் உங்களால் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பண்ண முடியாது. ஏன்னா 2 மார்க்ஸில் ஃபார்முலாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை எக்ஸாம்ஸ் எல்லாருமே நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.